ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெண்டி தமிழச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் மற்றவங்களுடைய கால் ஹிஸ்ட்ரியை எப்படி நம்ம ஃபோன்லேயே பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபோன்லேயே எப்படி மற்றவங்களுடைய கால் ஹிஸ்ட்ரியை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணணும். கூகுளில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு மை ஜியோ ஆப் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டால். இப்போ மை ஜியோ ஆப் என்ன ஆகுதுன்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ மை ஜியோ ஆப் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். இந்த மாதிரி பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஃபோட்டோஸ்க்கு மீடியாவுக்கெல்லாம் டென்னி கொடுத்துருங்க. இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நம்மளோட ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் ஷேர் ஆகிடும். இப்போ இதில் என்டர் மொபைல் நம்பர் கொடுக்கணும். நீங்கள் எந்த ஃபோனோட நம்பரை செக் பண்ணணுமோ அந்த நம்பரை இங்கே கொடுங்க. உங்கள் நம்பரே கொடுத்தீங்கன்னா உங்களோட கால் ஹிஸ்ட்ரி தான் வரும். நீங்கள் யாரோடதோ, உங்கள் கணவரோடதோ, உங்கள் ஃப்ரெண்டோடதோ, யாரதோ அவங்களோட நம்பர் கொடுங்க. நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். நம்ம நம்பர் என்டர் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நம்பருக்கு ஒரு மெசேஜ், ஓடிபி மெசேஜ் வரும். அந்த பின் நம்பர் நம்ம கொடுத்தோன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா டேட்டா பேலன்ஸுன்னு இந்த இடம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்த நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா மேலே பார்த்திங்கன்னா டேட்டா, கால்ஸு, எஸ்எம்எஸ்ஸு இந்த மாதிரி இருக்குது. நமக்கு கால் ஹிஸ்ட்ரி தானே வேணும். அதனால் நான் என்ன கொடுக்குறேன்னா கால்ஸ் கொடுத்தோன்னா இப்போ ரீசெண்டாக யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கால் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு வரும். இது உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக வேணும்னா இது ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா எந்த டேட்லேருந்து உங்களுக்கு வேணும்னு கேட்கும். நாம் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்னா எந்த டேட்லேருந்து வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டேட் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துருக்கேன். நான் இங்கே 10 ஏப்ரல்லேருந்து 16 ஏப்ரல் வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு வியூ ஸ்டேட்மெண்ட், இமெயில் ஸ்டேட்மெண்ட், டவுன்லோடு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா. இதில் போயிட்டு டவுன்லோடு கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்து சப்மிட். இப்போ இந்த மாதிரி பிடிஎஃப் பாருங்கள். பிடிஎஃப் அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எந்த தேதியில் எந்த நம்பரில் எத்தனை செகண்ட் பேசியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இதில் அப்படியே இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை அந்த சம்மந்தப்பட்ட நம்பர் ஃபோன் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இதுலேருந்து நமக்கு ஓடிபி மெசேஜ், பின் நம்பர் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்ஸ் நம்ம போட்டுட்டால் போதும். மறுபடியும் அந்த ஃபோன் நமக்கு தேவை கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே யார்கிட்ட பேசுகிறாங்க, எத்தனை செகண்ட் பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.